Hello cuties, Mathematics Olympiad workbook la ulla problem paaka porom class 2. Okay, last video la enna paathom appadina chapter 7 pictograph la ulla oru 20 problems paathirkom. Ipo question number 21 la irundhu paaka porom. சரியா, eyes blink பண்ணிக்கோங்க. Blink your eyes now. Blink பண்ணியாச்சா? Okay, start பண்ணலாம். Direction 21, 22 அப்படின்னா என்ன மீனிங்? கொஷின் நம்பர் 21க்கும் 22 கொஷின்ஸுக்கும் இந்த பிக்டோகிராஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? The given pictograph shows the number of books sold by a leading bookstore in 4 different months. Study the graph and answer the following questions. என்ன கொடுத்துருக்காங்க? given pictographல நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு விற்றுருக்காங்க. ஒரு புக் ஸ்டோர்லேருந்து 4 டிஃப்ரெண்ட் மந்த்ஸில் புக்கு எவ்வளோ புக்ஸு விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கிவன் பிக்டோகிராஃபில் காமிச்சிருக்காங்க. சரியா? அந்த பிக்டோகிராஃபை நம்ம அனலைஸ் பண்ணி கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 21, how many books were sold in 4 months altogether? ஓகே, எத்தனை புக்ஸ் வந்து 4 மந்த்ஸில் எத்தனை புக்ஸ் மொத்தமாக விற்றுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து விற்றது கொடுத்துருக்காங்க. ஜனவரி மந்த், ஸோ ஜான்வரி, அடுத்து ஃபெப்ரவரி, நெக்ஸ்ட்டு மார்ச், ஏப்ரல். ஸோ ஜனவரி மந்த் பாருங்கள் எத்தனை புக்ஸ் இருக்குது பாருங்கள். 2, 4, 6, 8, 9. ஸோ 9 புக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டு புரிகிறதுக்காக 9B போட்டுக்கிறேன். 3, 6, 7, 8, 9. ஓகேவா? ஸோ 9 புக்ஸ் இருக்குது. ஏன் இப்போ 9 புக்ஸு வந்து 9 போடாமல் 9B போட்டிருக்கேன் அப்படின்னா 1 புக்கு என்ன கண்டிஷன், இதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் பிக்டோகிராஃபில். இதை நோட் பண்ணணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்த புக்ஸ் ஈச் புக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8 புக்ஸ். அப்போ ஒரு புக் பிக்சர் இருந்ததுன்னா அந்த புக்கு எத்தனை புக்ஸ் இருக்கிறதா அர்த்தம், அங்கே 8 புக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ 8 + 8 + 8 + 8 + 8 + 8 + 8 + 8. ஓகேவா? எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணி சொல்கிறது உங்கள் வேலை. நான் இப்போ டைரெக்டாக ஆன்சரை போட்டுடுறேன். ஓகே, 8 + 8 16, 16 + 8 24 அப்படின்னு நீங்கள் இப்போ செக் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 72. ஸோ ஜான்வரி மந்த்துக்கு 72. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரி என்ன, B + B + B + B. எத்தனை இருக்குது? 4 புக்ஸ் இருக்குது. ஒரு புக்ஸோட வேல்யூ என்னது, 8 + 8 + 8 + 8. அப்போ ஆன்சர் என்ன? வெரி குட், 32. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்ச் மந்த்துக்கு எத்தனை புக்ஸ் இருக்குது பாருங்கள். 2, 4, 6, 7, 8. அப்போ 8 மட்டும் இருக்குது. சரியா? இதுவே பாருங்கள் இங்கே ஜான்வரி மந்த்துக்கு இங்கே எத்தனை பிக்சர் இருந்தது, 2, 4, 8, 6, 8, 9. ஜான்வரி மந்தில் 9 இருந்தது. இங்கே ஃபெப்ரவரி மந்தில் எத்தனை இருக்குது, சாரி மார்ச்சில் எத்தனை இருக்குது, 2, 4, 6, 8, 10 இருக்குது மார்ச்சில். ஓகேவா? ஸோ 9 புக்ஸாக இருந்ததுன்னா என்ன வந்துச்சு, 9 புக்ஸாக இருந்ததுன்னா டோட்டலாக என்ன வருது, 72. இங்கே ஒரு புக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அப்போ 72 + 8 அப்போ என்னது, 80. புரியுதா? ஸோ அதனால் எத்தனை புக்ஸ் இருக்குன்னு இப்படியும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா 9 இருக்கும்போது ஒரு புக்குக்கும் 8 வேல்யூ போட்டால் 72 வருது. அப்போ 10 இருக்கும்போது ஒரே ஒரு 8 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 80. லாஸ்ட் இஸ் ஏப்ரலுக்கு எத்தனை இருக்குது பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 11 இருக்குது. அப்போ 10 புக்ஸுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 18 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு 8 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 88. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இப்போ ஜான் மந்த், அடுத்து ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஜானுக்கு 72, ஃபெப்ரவரி மந்தில் 32 புக்ஸு சோல்ட் ஆகிருக்கு, மார்ச் மந்தில் 80 புக்ஸ் சோல்ட் ஆகிருக்கு, ஏப்ரலில் 88 புக்ஸு சோல்ட் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? கேட்டிருக்க கொஷின் நமக்கு கிடைச்சிரும். How many books were sold in 4 months altogether? ஓகே, இப்போ 72 + 32 + 80 + 88 ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 272. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணி பார்த்து செக் பண்ணுங்கள் ஆன்சர் கரெக்டானு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். How many more books were sold in January than in February? January than in Februaryனா பிப்ரவரியை விட ஜனவரியில் எவ்வளோ புக்ஸு அதிகமாக விற்றுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. How many more? அப்போ எவ்வளோ அதிகமாக சோல்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. எந்த மந்த்தை விட? பிப்ரவரியை விட ஜனவரியில் அதிகமாக சோல்ட் ஆகிருக்கு. பாருங்கள், பார்த்தாவே தெரியுது பிப்ரவரியை விட ஜனவரியில் தான் அதிகமாக சோல்ட் ஆகிருக்கு. பட் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி மோர் புக்ஸ், எவ்வளோ அதிகமாக சோல்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 4, இங்கேயும் 4 இருக்குது. எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது பாருங்கள், 5 6 7 8 9. அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது 1 2 3 4 5 புக்ஸு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எத்தனை புக்ஸு? 5 புக்ஸு. பட் ஒரு புக்ஸோட வேல்யூ என்ன? 8. அப்போ 8 + 8 + 8 + 8 + 8. ஓகே, 16 16 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 32 + 8 which is equal to 40. ஸோ அப்போ எவ்வளோ அதிகமாக புக்ஸ் வந்து சோல்டாக இருக்குது அப்படின்னா ஃபெப்ரவரி மந்தோட ஜனவரியில் 5 வந்து எக்ஸ்ட்ராவாக சோல்டாக இருக்குன்னு ஆன்சர் டக்குன்னு 5 போட்டக்கூடாது. ஓகேவா? சில சமயம் நமக்கு ஆன்சரில் ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 5ன்னு கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு நம்ம 5ன்னு போட்டிருக்கக்கூடாது. இங்கே இதில் பிக்டோகிராஃபில் எது இம்பார்ட்டண்ட்டு? ஒரு புக்குக்கும் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணணும். சரியா? அப்போ 5 எக்ஸ்ட்ராஸாக இருந்ததுன்னா 5 புக்ஸ்னால் ஒரு புக்ஸுக்கு என்ன வேல்யூ? 8. ஆட் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வருது? 40. ஆப்ஷன்ஸில் 40 இருக்கா பார்க்கலாம் பாருங்கள். ஆப்ஷனில் 40 இருக்குது. ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். டைரக்ஷன் 23 to 25. அப்போனா என்னது? கொஷின் நம்பர் 23 24 25 3 கொஷின்ஸுக்கும் இந்த பிக்டோகிராஃப் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும்னு மீனிங். ஓகே, the given picture graph shows the various types of collection that children prefer. Study the graph and answer the following questions. Given picture graph, இந்த picture graph என்ன சொல்லுது அப்படின்னா children's வந்து various types of collection. children வந்து சில பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொருளை கலெக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பிக்டோகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சில்ட்ரன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்டாம்ப்ஸு, ஸ்டிக்கர்ஸு, சீஷல்ஸு, காயின்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாம்ப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸ்டாம்ப்ஸ் வந்து 8. ஸ்டிக்கர்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5. ஸ்டிக்கர்ஸ் 5. ஓகே, அடுத்து சீஷல்ஸ் 1 2 3 4. காயின்ஸ் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இப்போ கண்டிஷன் என்ன? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னது? ஈச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 4 சில்ட்ரன். ஓகேவா? ஸோ அப்போ இதோட வேல்யூ ஒன்னொன்னத்தோட வேல்யூ என்னது? இந்த ஒரு குட்டி பாக்ஸோட வேல்யூ 4 சில்ட்ரன் மீனிங். சரியா? ஸோ இப்போ தான் நம்ம என்னது இதை வச்சு தான் ஆன்சர் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Question number 23. How many children prefer collecting stickers? How many children என்ன கேட்டிருக்காங்க? Prefer collecting stickers. ஸ்டிக்கர்ஸை கலெக்ட் பண்ணது எத்தனை சில்ட்ரன் கேட்குறாங்க. அப்போ ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே தான் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. எத்தனை இங்கே கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? 5. பட் ஆன்சர் 5ன்னு போடலாமா? கூடாது. சரியா? அப்போ ஒரு இந்த குட்டி பாக்ஸோட வேல்யூ என்ன? ஈச் இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன சொல்லியிருக்காங்க? 4 சில்ட்ரன். அப்போ ஸ்டிக்கர்ஸ். ஓகேவா? ஸ்டிக்கர்ஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எத்தனை இருக்குது? 5 இருக்குது. 5 ஸ்டிக்கர் 1 2 3 4 5. ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ என்ன? 4. 4 + 4 + 4 + 4. ஓகேவா? 8 8. இது 4 16 4. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது? 20. சரியா? அப்போ ஸ்டிக்கர் எத்தனை சில்ட்ரன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க? 20 சில்ட்ரன். ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் 20. சரியா? நெக்ஸ்ட், விச் டைப் ஆஃப் கலெக்ஷன் இஸ் மோஸ்ட் பாப்புலர்?
பாப்புலராக எந்த கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னா என்ன மீனிங்னா எது அதிகமாக இருக்குது, ஓகேவா? எது அதிகமாக இருக்கோ அதான் மோஸ்ட் பாப்புலர்னு மீனிங். ஓகே, ஸோ அப்போ இதில் எது அதிகமாக இருக்குது பாருங்கள், 8547ல் 8. ஸோ இது மோஸ்ட் பாப்புலர்னு கேட்கும்போது நம்பர்ஸ் இல்லை, ஆன்சரில் வந்து நம்பர்ஸாக நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம்னா இதை பார்த்தே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்டிக்கர்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 5. 5ன்னா நமக்கு என்ன வருது ஆன்சர் 20. அடுத்து சீஷல்ஸ் பாருங்கள் 4. 4ஆக இருந்தால் 1 கட் பண்ணணும். நம்ம 1 கட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 16 தான் வரும். கரெக்டா? 5 பாக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு 20 வருது. அப்போ 4 பாக்ஸ் இருந்ததுன்னா ஒரு பாக்ஸ் கட் ஆனால் 16 வரும். அப்போ 20யோட 16 சின்னது தானே, அதுதான் இங்கே 5ஓட 4 சின்னது. புரியுதா? ஆன்சரில் நமக்கு நம்பர்ஸாக இருந்தால் தான் இந்த ஈச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ன்றதையும் கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணணும். அதர்வைஸ் என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ஸை பார்த்தே நம்ம ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ கொஷின் என்ன, விச் டைப் ஆஃப் கலெக்ஷன் இஸ் மோஸ்ட் பாப்புலர்? மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னா எது அதிகமாக இருக்குது, எந்த கலெக்ஷனை சில்ட்ரன் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதிகமாக இருக்கிறது என்னது, 8 தான். அது என்ன, ஸ்டாம்ப்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஸ்டாம்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. How many more children prefer collecting coins than seashells? Seashells விட காயின்ஸை எவ்வளோ சில்ட்ரன் கலெக்ட் பண்ணாங்க, எவ்வளோ அதிகமான சில்ட்ரன் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ நம்ம எதை ரெண்டையும் கம்பேர் பண்ணணும், சீஷல்ஸையும் காயினையும் கம்பேர் பண்ணணும். சீஷல்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. காயின் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. ஓகேவா? ஸோ சீஷல்ஸையும் காயினையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணணும். கொஷின் என்ன, சீஷெல்ஸை விட தேன் சீஷெல்ஸ்னா சீஷெல்ஸை விட எவ்வளோ காயின்ஸ் வந்து அதிகம், எத்தனை சில்ட்ரன் வந்து காயின்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சீஷெல்ஸை விட காயின்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 4, 7, 5, 6, 7, 3 அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ 3 அதிகமாக இருக்குது அப்படின்னா 1, 2, 3. ஓகேவா? இல்லை சீஷல்ஸை விட காயின்ஸ் அப்படின்னா நம்ம சின்னு போட்டுக்கலாம். எனிவே எவ்வளோ அதிகமாக இருக்குது, 3 அதிகமாக இருக்குது. அப்போ ஆன்சர் 3ன்னு போடணுமா, இல்லை. ஒரு பாக்ஸுக்கு வேல்யூ என்ன, 4. அப்போ 4 + 4 + 4. அப்போ ஆன்சர், வெரி குட், ஆன்சர் 12. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் இருக்க பாருங்க, ஆப்ஷனில் இருக்க ஆன்சர் 12. புரியுதா? இதுவே கொஷின் எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மெனி மோர் சில்ட்ரன் ப்ரிஃபர் கலெக்டிங் காயின்ஸ் தேன் சீஷல்ஸ்னு கேட்குறாங்கல்ல. ஓகேவா? அதை மாதிரி ஹவு மெனி லெஸ், மோருக்கு பதிலாக ஹவு மெனி லெஸ் சில்ட்ரன்னு கேட்கலாம். ஓகேவா? ஹவு மெனி லெஸ் சில்ட்ரன் கலெக்டிங், ஹவு மெனி லெஸ் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ கம்மியான சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. எது ப்ரிஃபர் கலெக்டிங் சீஷெல்ஸ் தென் காயின்ஸு. காயின்ஸை விட சீஷெல்ஸை வந்து எவ்வளோ கம்மியான சில்ட்ரன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உல்டாவாகவும் கேட்கலாம் கொஷின்ஸு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அச்சீவர் செக்ஷன் பார்க்கலாம். ஓகே, பை.